முத்துக்குமரன் அவர்களை பிக் பாஸ் அந்த மேடையில முதலாவது நாள் பார்த்தோன்னே பல பேருக்கு பிடிச்சிட்டு 18 பேர்லயே அதிகமா மக்களை கவர்ந்த நபர் அவர்தான். ஆனா அப்படி கவர்ந்தவர்களை விட இந்த வாரம் இந்த கடந்த ஒரு 4 நாட்கள்லயே முத்துக்குமரனை மட்டும்தான் வேற சில பேரை பிடித்தவர்களுக்கு கூட இப்ப முத்துவத்தான் பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா அது இப்ப பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்னா நீங்க 2 பேர்ல யாரு வின் பண்றீங்க அப்படின்றது மேட்டர் இல்ல, நீங்க எப்படி வின் பண்றீங்க அப்படி என்பதான். இப்ப இது ஒரு டீம் ஒர்க் அப்படின்றாங்க. ஆனா அந்த டீம் ஒர்க்லயும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு. இப்ப ஜாக்லின் அவர்களுக்கு அந்த மொட்டை கடிதம் இருக்குல்ல, அதெல்லாம் பிக் பாஸ் ஏன் எழுத சொல்றாரு? இப்ப இவங்க ஒரு 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 போட்டியாளருக்கு நீங்க உங்களோட மனசுல இருக்கிறத நீங்க சொல்லணும், நீங்க அதை வச்சு செய்யணும், அதுக்காக கொடுக்குறாங்க. இல்ல இந்த ஆள் மாறாட்ட டாஸ்கா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு கூட ஏதோ அந்த க்ரூமிங் அந்த டாஸ்கா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இல்ல இன்னொருத்தரை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கொடுக்கறதுக்கா பிக் பாஸ் கொடுக்குறாரு? இல்ல கண்ணிங்களா, உங்களுடைய மனசு எவ்வளவு குப்பையா இல்ல கிளீனா இருக்கா, நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்களாம் உங்களோட மூஞ்சியை கிழிச்சு காமிச்சு கொண்டிருக்கீங்க. சரியா? இது எல்லாமே முத்துக்கு பிளஸ் தான். இதெல்லாமே முத்துக்கு பிளஸ் தான். பிக் பாஸோட பியூட்டி என்ன அப்படின்னா, இப்ப நான் என்னோட ஸ்டைலு முதல் நாளே நான் யாருன்னு வின்னர்னு முடிவு பண்ணிடுவேன். சரியா? ராஜு சீசன் 5 நான் பெருமையா சொல்றேன். ராஜு அண்ணா சீசன் 5 முதல் நாள் அந்த கிராண்ட் லாஞ்சில் ராஜு அவர்கள் 2வது வரைக்குள்ள சொன்ன இவர் தான் வின்னர்னு. பிபி அல்டிமேட் பாலாஜி முருகதாஸோட என்ட்ரி, பாலாஜி முருகதாஸ் வின் பண்ணலன்னா நான் இனிமேல் ரிவ்யூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது பிக் பாஸ் 6 தமிழ் அசீமோட என்ட்ரியை பார்த்துட்டு சொன்னேன் ஏதோ சம்பவம் பண்ண போறாரு அப்படின்னு. அதே நேரத்தில் ஜனனிக்கு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இந்த பொண்ணு பல பேரை திரும்பி பார்க்க வைப்பாங்கன்னு. வெளியில போய் 70வது நாள் வெளியில போறாங்க, 71வது நாள் தளபதி படத்துல நடிக்கிறாங்க. இந்த சோசியல் மீடியாலே தளபதி படத்துல ஜனனி குணசில நடிக்கிறாங்கன்னு சொன்ன முதலாவது நபர் நான். அது சாதாரண இல்ல, லோகேஷ் அண்ணா அவர்கள் அவங்க இருந்த வீட்டுக்கு போய் அவங்களை இன்வைட் பண்ணாங்க, உங்களுக்கு நடிக்க ஆசை இருக்காண்டு. ஜனனி மேமே இதை சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் 7 தமிழ் ஒன் அண்ட் ஒன்லி பிரதீப் ஆண்டனி, அவர் தான் வின்னர், ரியல் வின்னர் அவர் தான். அது கமல்ஹாசன் அவர்கள் அப்படி பண்ணாரு, அவர் தான் வின்னர். இந்த பிக் பாஸ் 8 தமிழ் எப்படி பிரதீப்பை பார்த்தோன்னே பிடிச்சதோ, முத்துக்குமரன் அவர்கள் அதாவது பிரதீப் ஆண்டனி அவர்கள் உள்ளுக்குள்ள போய் அந்த கேப்டன்சி பேட்சை வாங்குற விதம் அப்ப நம்ம முடிவு பண்ணோம். ஆனா முத்துக்குமரன் அவர்கள் மேடையில பார்த்து அவர் ஒரு மக்கள் செல்வனோட 2 நிமிஷம் பேச ஆரம்பிச்சோடனே நமக்கு லைட் வந்துச்சு, இவர் தான் வின்னர்னு. அது தோணுது, பொதுவா எனக்கு மட்டும்தான் தோணும். ஆனா இந்த சீசன் முத்துவை பார்த்தோன்னே எல்லாருக்குமே தோணுச்சு, 18 பேர்ல முடிவு பண்ணிட்டாங்க இவர் தான் வின்னர்னு. அப்படி முடிவு பண்ணாதவங்க கூட இந்த வீக் முத்துக்கு நடக்கிற அநியாயங்கள், முத்து மட்டும்தான் சுத்தமா இருக்கார் அப்படி என்பதை இந்த வீக் பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்லயே காமிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற நபர்கள் எவ்வளவு தூரம் சாக்கடையா கூவமா குப்பையா இருக்காங்க, முத்து கோபுரமா இருக்காரு அப்படி என்பதை இந்த டாஸ்க் காமிச்சிருக்கு. சரிங்களா? அது நல்லதுக்கு தான். சரியா? சோ இது ஒரு விடயம். அடுத்தது ஜாக்லின். பொதுவா நம்ம சேனல்ல நம்ம ஒருத்தருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். நான் முத்துக்கு தான் சப்போர்ட், நான் முதல்ல சொல்லிட்டேன். ஆனா இந்த சௌந்தர்யா ஜாக்லினை 3வது வீக் வச்சு செஞ்சாங்கல்ல, இப்ப பாவமா இருந்துச்சு. சரியா? அப்ப சரி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த சௌந்தர்யா ஆனந்தி அப்புறம் ரியா இதுகளை தவிர மீதி நபர்களுக்கு ஆக சப்போர்ட் என்ன அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை நம்ம பேசுவோம். பட் வின்னர் முத்துக்குமரன் தான். சரியா? அப்படின்னு. ஆனா ஜாக்லின் பண்ண காரியம் நினைக்கக்குள்ள என்ன ஜாக்லின் இப்படி தரம் இறங்கி போயிட்டீங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மிடில் கிளாஸ் என்ற வார்த்தையை நீங்க பாவிச்சிருக்கீங்க, திருடன் என்ற பல நாள் திருடன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்க பாவிச்சிருக்கீங்க, ரூல்ஸ் மீறது அப்படின்ற மாதிரி நீங்க பாவிச்சிருக்கீங்க. எனக்கு புரியல, ஒருத்தர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு தான் சொல்ல முடியும், எப்படி சொல்லணும் எனக்கு புரியல. ஆனா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கக்குள்ள. ஆனா என்னோட 10 வயசு தங்கச்சிக்கு இருக்கிற அறிவு கூட இவங்களுக்கு எல்லாம் இல்லையா அப்படின்னுக்குள்ள என் தங்கச்சி நினைச்சு பெருமைப்படுறதா இவங்களை நினைச்சு கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியல. பட் மக்கள் செல்வன் எதை நினைச்சு கவலைப்பட போறாருன்னு தெரியல. பட் கேள்விப்பட்ட வரைக்கும் சம்பவம் இருக்கு, தரமான சம்பவம் இருக்கு. சரிங்களா? ஜாக்லின் ரோஸ்ட், சௌந்தர்யா ரோஸ்ட், அருண் ரோஸ்ட், விஷால் ரோஸ்ட்னு நிறைய ரோஸ்ட் இருக்கு. முத்து ரோஸ்ட் மட்டும் நாளைக்கு இருக்காது.
அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்காங்க. சரிங்களா, நான் கிளியர் பண்ணி போட்டு நைட்டு சொல்றேன். சரி, அப்படி இருக்கக்குள்ள ஜாக்லின் அவர்கள் மீது இருந்த ஒட்டுமொத்த மரியாதையும் வந்து எனக்கு போச்சு. பட் என்ன அப்படின்னா, சௌந்தர்யாவுக்கு உங்களுக்கு என்ன வித்து? இந்த சௌந்தர்யா பற்றி நான் சொன்னேன், அந்த ஜெஃப்ரியா அவங்க யூஸ் பண்றாங்க, அதுவும் மயக்கி அழகா காமிச்சு மயக்கி சிம்பதி கார்டை யூஸ் பண்ணி அது 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 வந்து யூஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னேன். நான் இன்னைக்கு திரும்ப சொல்றாங்க, கொஞ்சம் இடம் கொடுத்தா மிஞ்சிறாங்களான்னு. இந்த அம்மா மயக்குவாங்களாம், அவங்கிட்ட சிம்பதி கார்டை போடுவாங்களாம், அதுக்கப்புறம் அவனே ஒரு குற்றவாளியா காமிப்பாங்களாம். அதைத்தான் அந்த அம்மா எல்லாருக்கிட்டையும் அந்த டச்சிங் வேக் பண்ணிச்சு. ஒரு கேம், ஒரு கேரக்டரை நான் தப்பா சொல்லல, ஒரு கேமா அந்த அம்மா பண்ணுது, குப்பை கேம் பண்ணுது. சரியா? சரி, அப்ப இந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல குப்பைத்தனம் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள கோபுரமா ஜொலிக்கிறது முத்துக்குமரன் தான். அதனாலேயே எனக்கு அந்த முத்துக்குமரன் மீது இன்னும் மரியாதை, அந்த முத்தோட மகிமை எங்கேயோ போய் கொண்டிருக்கு. சரியா? கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் வந்து அந்த முத்தோட மகிமையை பற்றி மக்கள் செல்வன் மக்கள் குரலாய் ஜொலிப்பாரு, சொல்லுவாரு. வெயிட்டிங். சரிங்களா? ஜாக்லினை பத்தி நான் வேற என்னத்த சொல்றது? ஏன்னா எனக்கு கோபம் வர்றதை விட நொந்து போனதா அப்படி இருக்கு. எப்படிமா உங்களுக்கு அப்படி ஒரு மனசு வந்துச்சு ஜாக்லின்? அந்த ஆனந்திக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க அப்படி போய் பொங்குறீங்க. அதுவும் ஜஸ்ட் ஏதோ ஒரு வார்த்தை, அது அந்த ஆனந்தி பண்றது தான் ஆரோ லெட்டர்ல போட்டிருந்தாங்க. அந்த அம்மா சீன் போட நீங்க போய் பண்றீங்க. இந்த சௌந்தர்யா பற்றி வர்ஷினி உண்மையா சொன்னாங்க. எப்படி நீ 17 லட்சத்தை எப்படி கொடுத்தேன்னு சொல்லுவேன்? உங்க அப்பாவுக்கு அப்பா தெரியக்கூடாதுன்னு நினைச்சா இப்ப சொல்ல உங்க அப்பாவுக்கு தெரியாதா? அப்படியே சௌந்தர்யாவோட இதை கிழிச்சிட்டாங்க வர்ஷினி. அப்ப இது வர்ஷினி கிட்ட சண்டையை போடுது. அவ என்ன நினைப்பா? அவ என்ன கஷ்டமாயிருவா, நொந்துருவான்னு. அப்ப அது இப்ப அப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற எந்த ஒரு இதயமுமே வந்து இப்படியான கடின வார்த்தைகளை போடாது. முத்துக்குமரன் அவர்கள் அவருடைய ஸ்டோரி சொல்லக்குள்ளே அழுக வந்துட்டுது. அந்த மனுஷன் அழல, ஆனா பாக்குற எங்களுக்கு அழுக வந்துச்சு. என்னோட 10 வயசு தங்கச்சி அழுதா. ஏன்னா என்னோட தங்கச்சியோட ஃப்ரெண்ட் அந்த நிலைமையில தான் இப்பயும் இருக்கா. 9.5 வயசு. எப்படி ஃப்ரெண்ட் ஆனது அப்படின்னா, அந்த பீச்சில் என்னோட தங்கச்சியும் அம்மாவும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடக்குள்ள ஒரு குழந்தை பார்த்து கொண்டு இருந்திருக்கு. எங்களோட அம்மா பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தை முதல் வந்து வாங்காம பிறகு வந்து வாங்கிச்சு. அப்ப நீங்க எவ்வளவு தூரம் அட்டாக் பண்ணிருக்கீங்க ஜாக்லின்? இது நான் ஒருத்தருடைய கேரக்டர் தான் ஒருத்தங்களுடைய இடத்தை வந்து தீர்மானிக்கும், வின்னரா ரன்னரா அப்படின்னு. சொல்லப்போனா நீங்க ரெண்டையும் இழந்துட்டீங்க. வின்னர்ன்றது உங்களுக்கு ஹிஸ்டரியில இல்ல, ரன்னர் கூட நீங்க இப்படியான எண்ணங்கள்ல நீங்க இருக்கக்குள்ள அது தகுதி இல்லை ஜாக்லின். ஒருத்தருடைய முகத்துக்கு நேரம் சிரிச்சுக்கிட்டு அடுத்தவர்களுக்கு முன்னுக்கு அவரை பத்தி போலியா புகழ்ந்துக்கிட்டு, ஆனா இப்படி வன்மமா நீங்க எழுதுறீங்க பாருங்க. கோபத்தை விட கவலை தான் அதிகம். இது வந்து என்னோட தோர்ஸை கொட்டி தீக்கிறேமா. சரிங்களா? எத்தனை குப்பைங்க இருக்குது. ஆனா அந்த குப்பைகள் இருக்கிறபடியாத்தான் முத்துன்றது முத்தா ஜொலிக்குது. சரியா? இது 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 என்னோட ஃபீலிங்ஸ், அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் இப்படி இருக்கீங்க? இப்ப இவங்க எல்லாருக்குமே முத்துக்குமரன் என்ற முகத்தை விட, அந்த உயிரை விட 50 லட்சம் ரூபாய் காசு, அந்த டைட்டில், அதுதான் தெரியுது போல இருக்கு. இப்ப திருட வந்து ஆணு பெண்ணு வயசு அதெல்லாம் பார்க்க மாட்டான். அந்த முகமுடி கொள்ளக்காரங்கன்னுவாங்கல்ல, அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட ஒரு கொள்கை ஒன்று இருக்குமா. சரியா? பழங்காலத்துல தாத்தா சொல்லுவாங்க, தாத்தாவுக்கு பாட்டம் சொல்லியிருப்பாங்களாம். அவங்க வந்து இந்த ஆணு பெண்ணு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். கழுத்தில் என்ன இருக்கு, கையில் என்ன இருக்கு, வண்டியில என்ன இருக்கு, மாட்டு வண்டியில் அதுல என்ன இருக்கு, அதுதான் அவங்களோட கண்ணுக்கு தெரியுமா. உயிரெல்லாம் தெரியாங்க. அப்ப இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அந்த 50 லட்சம் தான் தெரியுது போல இருக்கு. முத்துக்குமரன் என்ற ஒரு உயிர், அதோட நல்ல ஆத்மா, அந்த நல்ல உள்ளம், அது பண்ண நல்ல விடயங்கள் எல்லாம் தெரியாது போல இருக்கு. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சா இப்படியான வார்த்தைகள் வராது இல்ல. நாளைக்கு செய்வார். தரமான செய்ய இருக்கு, தரமான செய்ய நாளைக்கு இருக்கு. நன்றி மகளே.